पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வைகாசி விசாகம் என்கிறது முருகப்பெருமானின் பிறந்த நாள். வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் பௌர்ணமியுடன் இணைந்து வரும் நாளையே வைகாசி விசாகமாக கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த விழா வருதுங்க. அதாவது ஜூன் 8ஆம் தேதி பகல் 2:10 மணிக்கு துவங்கி ஜூன் 9ஆம் தேதி மாலை 4:40 வரை விசாக நட்சத்திரம் இருக்குதுங்க. ஆனால் ஜூன் 10ஆம் தேதி பகல் 12:27 மணிக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குதுங்க. ஆனால் வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த விசாக நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படும் திருவிழா என்கிறதுனால விசாக நட்சத்திரம் வரும் ஜூன் 9ஆம் தேதியே வைகாசி விசாக நாளாக எடுத்துக்கொண்டு விரதம் கடைபிடிக்க வேணும். வைகாசி விசாகம் அன்று ஏராளமான பக்தர்கள் பால் குடம் ஏந்தியும் காவடி சுமந்து வந்தும் தங்களின் நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதும் உண்டு. கும்பராசி அன்பர்களே, மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு 7.5 சனியின் ஜென்ம சனியின் ஆதிக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறதுனால குரு பார்க்க கோடி நன்மை என்பதுக்கு இணங்க பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புது முயற்சி எடுப்பீங்க. நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்க போகுதுங்க. இடம் வாங்கி வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். தாயின் உடல் நலம் சீராகும். பணிபுரியும் இடத்துல உயர் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வாங்க. கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்பு மாறும். சகோதரர் வழியில் இருந்த சச்சரவுகள் அகலும். பாகை பிரிவினை சுமூகமாக முடியும். முன்னோர் சொத்துக்களை முறையாக பங்கிட்டு கொண்டு அதில் நீங்கள் பலன் பெற போகிறீங்க. பங்காளி பகை மாறும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ போகிறீங்க. பணப்பற்றாக்குறை அகலும். பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு இடையூறாக இருந்த அதிகாரிகள் இப்பொழுது ஒத்துழைப்பு தர முன் வருவாங்க. பாதியில் நின்ற கட்டிடப்பணி முழுமையாக முடிக்க போகிறீங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறுதுங்க. இந்த பூர்வ புண்ணியத்தின் பலனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து யோகங்களும் சேரும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க. உடல் நலனில் இருந்த தொல்லைகள் அகலும். உள்ளத்தில் உற்சாகம் குடிகொள்ளும். புதிதாக வீடு மனை வாங்க போட்ட திட்டங்கள் நிறைவேறும். உத்தியோகத்தில் உங்கள் தனி திறமைக்கு முக்கியத்துவம் கிடைக்க போகுதுங்க. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். கைவலி, கால்வலி, மூட்டு வலி போன்ற உபாதைகள் வரலாம். வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்ல வேண்டிய நேரம் இது. பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்க்கணுங்க. இந்த காலகட்டத்தில் தனக்கு தானே எதிரி என்ற அடிப்படையில் உங்கள் முன்னேற்றத்தில் பாதிப்பு ஏற்படும் விதத்தில் தன்னிச்சையாக நடந்து கொள்வீங்க. கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்தில் இருந்து வந்த தகவல் நல்ல தகவலாக இருக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கை நிறைய பணம் புழங்குமுங்க. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயரதிகாரிகள் கேட்ட சலுகைகளை வழங்குவாங்க. கலைஞர்களுக்கு புகழ் கூடும்.
மாணவ மாணவிகளுக்கு நினைத்த இலக்கை அடையும் வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். பெரிய முயற்சிகள் கைகூடும். இந்த மாதம் சரபேஸ்வரரை வழிபாடு சந்தோஷத்தை வழங்குமுங்க. இதுவரையில் ஆறில் அமர்ந்து பல சிரமங்களை அனுபவிக்க வைத்த குரு பகவான் இனி பல்வேறு யோகங்களை அருளப் போகிறாருங்க. மனநிலை, குணநிலை, உடல்நிலை அனைத்து வகையிலும் சந்தோஷம் உண்டு. பொருளாதார நிலையில் முன்னேற்றம் பார்க்க போகிறீங்க. செல்வாக்கு சொல்வாக்கு கூடும். கோர்ட்டு வழக்குகள் சாதகமாகும். சொத்து பிரச்சனையில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும். தடைகள் நீங்கி மகளின் கல்யாணம் சீரும் சிறப்புமாக நடைபெறும். அடகில் இருந்த வீட்டு பத்திரங்களை மீட்டெடுப்பீங்க. புது வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. இனி உங்களின் அணுகுமுறையை மற்றவங்க ரசனைக்கேற்ப மாற்றி அமைத்து கொள்வாங்க. குலதெய்வ கோயிலுக்கு செய்ய வேண்டிய நேர்த்திக் கடனை இப்போது நிறைவேற்ற போகிறீங்க. பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீருமுங்க. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தொழில் வியாபாரத்தில் அதிரடியான முன்னேற்றம் உண்டாகும். புது முதலீடுகள் செய்வீங்க. புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவாங்க. மூத்த சகோதரர் சகோதரிகளிடம் இருந்து வந்த அந்த பிரச்சனையெல்லாம் நீங்க போகுது. உங்கள் மீது பாசமழையெல்லாம் பொழிவாங்க. இழுபறியான வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். கனவு தொல்லை, தூக்கமின்மை விலகும். மனைவிக்கு விலை உயர்ந்த பட்டுப்புடவை, தங்க ஆபரணம் வாங்கி தருவீங்க. அரசியல்வாதிகள் இழந்த பதவியை மீண்டும் பெறுவாங்க. வியாபாரத்தில் புதிதாக வந்த போட்டியாளர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறினீங்களே, இனி அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையில் உங்களின் அணுகுமுறையை மாற்ற போகிறீங்க. பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவாங்க. கணினி, உணவு, என்டர்பிரைஸ், கமிஷன் வகைகளால் ஆதாயம் அடைவீங்க. கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாங்க. உத்தியோகத்தில் உங்களை குறை சொல்லி கொண்டிருந்த சக ஊழியர்கள் இனி நட்பு உறவாடுவாங்க. வேலை சுமை குறையும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த பதவி உயர்வு தேடி வரும். கணினி துறையினருக்கு அயல்நாட்டில் வேலை கிடைக்கும். கலைஞர்களுக்கு அரசாங்க பரிசு கிடைக்குமுங்க. பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் மே 16, 17, 23, 24, 27, 28, ஜூன் 6, 7, 8, 13, 14. மகிழ்ச்சி தரும் வண்ணம் கரும்பு